பாஜகவுல பஞ்சாயத்து, காங்கிரஸ்ல கலக்கம். என்னதான் பிரச்சனை? எப்ப வரும் வேட்பாளர் பட்டியல்? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகி வரக்கூடிய நிலையில வேட்புமனு தாக்கல் வருகின்ற 6ஆம் தேதியோட நிறைவடையுது. ஆனா 2 நாட்கள் மட்டும்தான் வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும். இந்த நிலையில அதிமுக திமுக கிட்ட சண்டை போட்டு தொகுதிகளை வாங்கின பாஜகவும் காங்கிரசும் இன்னமும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடல. மற்ற கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிடுச்சு. இந்த நிலையில இந்த 2 கட்சிகள்ல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 17வது சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் தயாராயிட்டு வருது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சுச்சு. வேட்புமனு தாக்கல் தொடங்கிட்ட நிலையில 6ஆம் தேதியோட நிறைவடையுது. இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் இப்படி 4 பிரதான போட்டியாளர்கள் களத்துல இருக்கிறாங்க. இது மட்டுமில்லாம ராமதாஸ் சசிகலா கூட்டணி, டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி அப்படின்னு தனித்து களமிறங்கக்கூடிய அணிகளும் இருக்கு. இதனால முன்ன எப்போதுமே இல்லாத அளவுக்கு போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு. அந்த கூட்டணியில 13 கட்சிகளும் சில அமைப்புகளும் தேர்தல்ல களமிறங்குறாங்க. எந்த கட்சிக்குமே இல்லாத அளவு காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட 28 தொகுதிகளை வாங்கி இருக்கு. 11 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்கள் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகள்ல யார நிறுத்துறது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை ரொம்ப குழப்பத்துல இருக்கு. குறிப்பா உசிலம்பட்டி, பெண்ணாகரம், மேலூர், ஷோலிங்கர், பொன்னேரி, உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, நாங்குநேரி, சிவகாசி, குளச்சல், கடலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க களத்துல இருக்கிறதால அதை உறுதி செய்ய முடியாம காங்கிரஸ் தலைமை தவிச்சிட்டு வருது. ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்த தொகுதிகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்பட்ட நிலையில பட்டியல் பணம் பெற்றுக்கொண்டு தயாரிக்கப்பட்டதா எதிர்கோஷ்டிக்காரங்க புகார் அளிச்சதால அந்த பட்டியல் இறுதி செய்யப்படாம இருக்கு. இதுக்கிடையில மேலும் சில லோக்கல் தலைகள் டெல்லியில முகாமிட்டு தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு தரணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க. ஏற்கனவே பணம் வாங்கிட்டு செல்வ பெருந்தகை வேட்பாளர் பட்டியல் தயாரிச்சதா ராகுல் காந்திக்கு புகார் போன நிலையில கடுமையான கோபத்துல அந்த பட்டியலை அவர் நிராகரிச்சிட்டார். இதனாலதான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தேர்வுல மோதல் நீடிக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்துல எதிர்முகமான பாஜக, அதிமுக கூட்டணியிலும் இதே சிக்கல் தான் இருக்கு. 27 தொகுதிகளை அடம் பிடிச்சு பெற்ற பாஜக அதுல போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை இன்னமும் வெளியிடல. பாஜக டிக் செஞ்ச தொகுதிகளை அதிமுக ஒதுக்கல. குறிப்பா அண்ணாமலை எதிர்பார்த்த எந்த தொகுதியும் பாஜகவுக்கு தரல. இதனால அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. கோவையில முகாமிட்டு இருந்த அண்ணாமலை சிங்காநல்லூர், சூலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டி இருந்தார். ஆனா அதிமுக தானே அந்த தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சது. இந்த நிலையில கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஈரோடு, மொடக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலையை போட்டியிட வைக்க பாஜக தலைமை வலியுறுத்தின நிலையில தேர்தல்ல போட்டி போடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு வராரு அண்ணாமலை. இந்த நிலையில அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது பாஜக. அதாவது 27 தொகுதிகள்ல 5 தொகுதிகளை தங்களுக்கு வேறு தொகுதிகளாக தரணும் அப்படின்னு கேட்டதா சொல்லப்படுது. ஆனா 3 கட்டங்களாக அதிமுக உடைய 165 வேட்பாளர் பட்டியல் வெளியாயிடுச்சு. ஒரு சிலர் லட்சக்கணக்கில செலவு செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாங்க. இந்த நேரத்துல பாஜக தொகுதிகளை மாற்றி கேட்பதால முடியவே முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால பாஜகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்கள் திமுக தரப்புக்கு தாவக்கூடிய எண்ணத்துல இருக்கிறாங்க. வேட்புமனுவை 6ஆம் தேதி வரைக்கும் தாக்கல் செய்யலாம். ஆனா 2 நாட்கள் விடுமுறை காரணமா 2 நாட்கள் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். ஆனா அதுக்குள்ள அதிமுக தொகுதிகளை தருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினர்.
இந்த நிலையில அதிமுக கூட்டணியில பாஜகவும், திமுக கூட்டணியில காங்கிரசும் மேல சொன்ன காரணங்களால தான் இன்னும் வேட்பாளர் பட்டியல வெளியிடல அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.